எல்லாம். வணக்கம் குருஜி நேரம். குட் ஈவினிங் மேம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னை மேம். சென்னையிலேருந்து பேசுகிறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போகிறீங்க? எனக்கு தான். உங்களுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கள் சார். 20 டேட் ஆஃப் பர்த் 26/6/2003. 2003 டைம் சார் 3:40 PM. 3:40 PM. பர்த் பிளேஸ் சார்? சென்னை மேம். சென்னை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள் சார். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கும்பராசிக்காரங்க தான் கொஞ்ச நாள் வரவே வராதிங்கன்னு தானே சொல்லியிருந்தேன். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னும் ஜென்மச்சனி விட்ட பாடு இல்லை. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். ஆமாம் குருஜி, தூக்கம் நைட்லாம் வர மாட்டேது, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கு. வாங்கின உதா அந்த மாதிரி, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அது 2020 ரிலீஃபாக இருக்கும். கரெக்டாக ஜூன் ஜூலையிலேருந்தே செப்டம்பரில் இந்த மன அழுத்தம் இருக்காது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் கடுமையான பலன்களை அனுபவிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்ல வேலையாக கொஞ்சம் அப்போ தான் தேய்பிரையாக இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய புதனுடைய துறைகளில் சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை என்ற அமைப்புகளில் துலா லக்னத்தில் பிறந்து 10ல் உச்சகுரு இருக்கக்கூடிய யோக ஜாதகம் தான். குருஜி, இப்போ வேலை எப்போ கிடைக்கும்? நல்லா சம்பாதிக்க முடியுமா? நல்லா சம்பாதிப்பீங்க. இப்போ புதன் சனிதசையில் சுக்கிரபக்தி ஆரம்பிச்சிருக்கு. சனிதசையில் சுக்கிரபக்தி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம்தான் ஆயிருக்கு. முதல் அந்தரம் முடியணும்னு சொல்லுவேன் நான். சனிதசையில் சுக்கிரபக்தியில் சுக்கிர அந்தரம் எப்போ முடியுது? 30/5 மே 30ஆம் தேதி முடியுது. மே 30ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய அந்தரம் நல்ல பலன்களை தராது. சந்திர அந்தரத்துலேருந்து வேலை கிடைக்கும். வேலை எப்போன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை கரெக்டாக ஜூலையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதாவது ஜூலை கடைசி வாரம் அல்லது ஆகஸ்ட்டில் நீங்கள் வேலை இல்லாமல் இல்லை. அதிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரும். கொஞ்சம் நிறைய நல்லா சம்பாதிக்க முடியுமா குருஜி? நல்லா சம்பாதிக்க முடியுங்க. 6ஆம் அதிபதி உச்சனாகி அவரே தனகாரகனாகி உச்சனாக இருக்கிறார். நல்ல அமைப்பு தாங்க, நல்ல அருமையான அமைப்பு இருக்குதுங்க. செவ்வாய் வலுத்திருக்கிறாரு, புதனும் சுக்கிரனும் வலுத்திருக்கிறாரு. சொல்லுங்க. சிவில் கான்ட்ராக்ட் அப்பா பண்றாரு. சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்படின்றாரு. அது பண்ணலாமா குருஜி? அரசாங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு ஒத்து வராதுங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. ஓகே, பண்ண மாட்டீங்கன்னு பண்ணலாமா? தெர் இஸ் நோ சஜெக்ஷன் இன் அஸ்ட்ராலஜி, ஒன்லி ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு பண்ணுறதுல விருப்பம் இல்லைங்க, சரிதானா? சூரியன் சனி சேர்ந்திருந்தாலே உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்காது. உங்களுக்கு இப்போ இந்த நடக்கிறது இந்த சனி தசை சின்ன வயசு தான். புதன் தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோக தசை. 8ல் மறைஞ்சிருந்தாலும் ராகுவோடு இருந்தாலும் சுக்கரனோடு இருக்கிறார், சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார். சனி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். சூரியனோடு சேர்ந்த சனி ஒரு நிலையில் கொஞ்சம் இந்த பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால் கொஞ்சம் பிற்பகுதி யோகம் தான் உங்களுக்கு. கொஞ்சம் இப்போ தானே வயசு 21 வயசு ஆகுது, பரவாயில்ல. 21 வயசு ஆகிறதுனால பின்னாடி நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நல்ல பலன் தான். அதனால் சனி தசை கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க, எடுத்துட்டுலாம் செய்ய வேண்டாம். 2029 வரைக்கும் சனி தசையில் சந்திர புக்தி வர்ற வரைக்கும் சொந்த தொழில் பண்ண வேண்டாம். இன்னொரு 10ஆம் இடத்துல தான் குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். சொல்லிக் கொடுத்தல் வங்கித்துறை என்பது போன்ற பொருளாதாரம் சார்ந்த, தங்கம் சார்ந்த, ஜுடிஷியல் நீதித்துறை சார்ந்த துறை அமைப்புகள் தான் உங்களுக்கு வரும். புதனும் இருக்குது. 2ஆம் வலுவாக புதன் வலுத்து இருக்கிறாரு. அதனால் ஜுடிஷியல் சம்மந்தப்பட்ட, நிதித்துறை சம்மந்தப்பட்ட, சொல்லிக் கொடுத்தல் சம்மந்தப்பட்ட, வங்கித்துறை சம்மந்தப்பட்ட தொழில்கள் தான் உங்களுக்கு அமையும். அதை கொஞ்சம் அப்படியே ஒரு வேலைக்கு போய்கிட்டே இருங்க. 2029 28 டிசம்பரில் உங்களுக்கு சனி தசையில் சந்திர புக்தி ஆரம்பிக்குது. அந்த சந்திர புக்தி தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சனி தசையில் சூரிய புக்தி உங்களுக்கும் நல்லா இருக்காது, உங்கள் அப்பாவுக்கும் நல்லா இருக்காது. 2029 ஆரம்பமாகும் போதே உங்களுக்கு வாழ்க்கையிலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துடுங்க, கவலைப்படாதீங்க. முன்னேற்றம் உண்டு. நல்ல அருமையாக சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் தான். 21 22 வயசுலேயே என்ன பேசுகிறீங்க? 21 22 வயசுலேயே முடிஞ்சு போச்சு ஜென்மச்சனி. அற்புதமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்குது. சாதா கார்லாம் வாங்க மாட்டீங்க நீங்கள். நன்றி குருஜி. நீங்கள் சின்ன கார்லாம் உங்களுக்கு ஐடியாவே இருக்காதா? நீங்கள் நினைக்கும் போதே BMW பென்ஸ் தான் குருஜி. ஆமாம், நினைக்கும் போதே கலத்தர, அதாவது காருக்கு காரகனாகிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்க 4ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து 4ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு மறைந்தாலும் கூட நல்ல வலிமையாக நட்பு வீட்டில் இருக்கிறார்.
அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறார். BMW பென்ஸ் காரில் போகக்கூடிய உயர்நிலை ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. ஐயா வணக்கம், குருஜி நேரம்.